இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை இன்றும் உள்ளது என்று சொல்லி துதிக்கும்படியாய் தேவன் நம்மை இந்த இடத்தில் கூட்டி சேர்த்திருக்கிறார். அவர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் நம்மை சூழ்ந்திருக்கிறாராம். நாம் எல்லோரும் அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட நீதிமான்களாய் நாம் இருக்கிறபடியினால் அனுதினமும் அவரால் ஆசீர்வதிக்கப்படுகிறவர்களாய் நாம் இருக்கிறோம். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தராலே நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் நம்மேல் இருக்கிறபடியினாலே அவருடைய காருண்யம் என்னும் கேடகம் நம்மை சூழ்ந்திருக்கிறபடியினாலே இந்த நாளிலும் ஒன்றை நன்றாக உணர வேண்டும். எதை குறித்தும் நாம் கவலைப்பட வேண்டிய இடத்தில் நம் பரம தகப்பன் நம்மை வைக்கவில்லை. அவருடைய அன்பும் அவருடைய இரக்கமும் அவருடைய கிருபையும் அவருடைய விசாரிக்கிற அந்த அன்பு, இது எல்லாம் நம்மை சூழ்ந்திருக்கிறதாம். காருண்யம் நம்மை சூழ்ந்திருக்கிறதாம். இந்த அன்புக்குள்ள நம்ம இருக்கிறோங்கிறத அனுதினமும் நாம் உணர வேண்டிய இடத்திலே நாம் இருக்கிறோம். இந்த அன்புக்குள்ள வந்து நம்மளை தொடுறதுக்கு எந்த வல்லமைக்கும் அதிகாரம் இல்லை. அவர் அத்தனை அதிகாரங்களையும் வல்லமைகளையும் அவர் உரிந்து எடுத்து நமக்காக சிலுவையிலே வெற்றி சிறந்திருக்கிறார் என்றால் அத்தகைய அன்புள்ள தகப்பன் நம்மை சூழ்ந்திருக்கிறார். திரித்துவ தேவனுக்குள்ள நம்ம இருக்கிறோம் அப்படின்னா அவர்களுடைய டைரக்ட் அட்டென்ஷனுக்குள்ள, பார்வைக்குள்ள நம்ம இருக்கிறோம்னா இந்த உலகமோ இந்த உலகத்தின் எந்த காரியங்களும் நம்மை தொட முடியாது, சேதப்படுத்த முடியாது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இந்த நாளிலும் நம்ம தியானிக்கும்படிக்கு ஒரு வசனத்தை எடுத்து நம்ம தியானிக்கலாம். கர்த்தர் இந்த நாளிலும் நம்ம ஒவ்வொருவரோடும் கூட இடைப்பட்டு நம்மை பலப்படுத்த அவர் விரும்புகிறார். சங்கீதம் 136:16. சங்கீதம் 136:16. நம்முடைய ஜனங்களை வனாந்தரத்திலே நடத்தினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய ஜனங்களை வனாந்தரத்தில் நடத்தினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த வார்த்தையின் மூலமாகத்தான் தேவன் இன்றைக்கு நம் ஒவ்வொருவரோடு கூட இடைப்பட்டு நம்மை பலப்படுத்த விரும்புகிறார். இந்த மாதத்துல தேவன் நமக்கு தந்த வாக்கு தத்தம், நம்முடைய வனாந்தரம் ஏதேனாக மாறும். ஒருவேளை இந்த காலகட்டத்துல நீங்க வனாந்தரம் ஆன சூழ்நிலைகள்ல ஒரு தனிமையின் பாதையில நீங்க இருக்கிறதை போல உணர்ந்தா தேவன் இந்த வார்த்தைகள் மூலம் நம் ஒவ்வொருவரோடும் கூட இடைப்பட்டு நம்மை பலப்படுத்தி நம்மை ஏதேனுக்கு நேராக அவர் வழி நடத்தி கொண்டு போகிறதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். இந்த வசனம் இஸ்ரவேல் மக்களை எகிப்திலிருந்து விடுவித்து அவருடைய வனாந்தரத்தின் வழியாய் வாக்குத்தத்தத்தின் தேசத்துக்கு கொண்டு சென்ற தேவனை பற்றி பேசுகிற வசனம்தான் இந்த வசனம். நம்முடைய ஜனங்களை வனாந்தரத்தில் நடத்தினவரை துதியுங்கள். வனாந்தரம் அப்படின்னா அது ஏதோ வெறும் பாலைவனம் மாத்திரம் அல்ல, அது நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படுகிற இடம். நம்முடைய இந்த தனிமையின் பாதை, இந்த வனாந்தரமான சூழ்நிலை, இந்த கால தாமதங்கள், இதுதான் நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படுகிற இடமாக இருக்கிறது. தேவனை நம்புவதற்கு கற்றுக்கொள்ளுகிற இடமும் இந்த வனாந்தரம் தான். இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த வனாந்தரம் நமக்கு வருகிறதற்கு முன்பதாக வரைக்கும் இந்த அளவுக்கு நம்ம தேவனை அறிகிறதுல நம்ம ஆர்வம் காட்டியிருக்க மாட்டோம். எப்போ இந்த தனிமையின் பாதை, இந்த கால தாமதங்கள், சூழ்நிலைகள் எல்லாம் எதிராக இருக்கிற இந்த நாட்களில தான் நம்ம தேவனை நம்ப கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறோம். அப்ப வனாந்தரம் அப்படின்னா நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படுகிற இடம், தேவனை நம்புவதற்கு கற்றுக்கொள்ளுகிற இடம், அவருடைய கிருபையை அனுபவிக்கிற இடமும் இந்த வனாந்தரம் தான். நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் அவருடைய சுத்த கிருபை. அந்த கிருபைகள் காலைதோறும் புதியவைகளாய் இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இந்த வனாந்தரத்தின் நாட்கள், இந்த தனிமையின் நாட்கள்ல, இந்த கால தாமதங்களின் நாட்களில, ஒருவேளை எதிர்காலம் தெரியாத சூழ்நிலைகள்ல
இப்படிப்பட்ட இடங்களில நீங்க இருப்பீங்கன்னா, இந்த இடத்துல தான் அவருடைய கிருபையை நீங்கள் அதிகமாக அனுபவிக்கிற இடமாய் இந்த இடம் இருக்கிறது. இத குறிச்சு நம்ம தியானிக்கும் பொழுது, நீங்க அதிகமாய் உங்க வாழ்க்கையில இந்த வனாந்தரத்துல என்னென்ன கிருபைகளை நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் உணர முடியும். இஸ்ரவேல் மக்கள் வனாந்தரத்துல அவங்க எகிப்திலிருந்து வெளிய வந்து வனாந்தரத்துக்கு வந்த பொழுது, அவர்களுடைய பாதைய அவர்கள் கண்டுபிடிக்க முடியவில்லை. தேவனே அவர்களை வழிநடத்தினார். வாசிக்கலாம். யாத்ராகமம் 13ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். யாத்ராகமம் 13, 21, 22. அவர்கள் இரவும் பகலும் வழிநடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலிலே அவர்களை வழிநடத்த மேகஸ்தம்பத்திலும் இரவிலே அவர்களுக்கு வெளிச்சங்காட்ட அக்னி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்னி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகவில்லை. வசனம் சொல்லுது, அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேக ஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். ஒண்ணு நல்லா புரியணும். இந்த தேவன் யாரோ, இன்றைக்கு நம்ம ஆராதிக்கிற தேவன் யாரோ அப்படிங்கிற எண்ணங்களிலிருந்து முதல்ல நம்ம வெளியே வரணும். அன்றைக்கு இஸ்ரவேல் மக்களை நடத்தின அதே தேவன்தான், அதே தகப்பன்தான் இன்றைக்கும் நம்மோடு கூட அவர் வழி நடத்துகிறார். அந்த வனாந்தரத்துல அவர்களுக்கு பாதை தெரியாது, அங்க வெளிச்சம் இல்ல, எதுவுமே கிடையாது. எந்த கடைகளும் கிடையாது, எந்த விதைப்பும் கிடையாது, அறுப்பும் கிடையாது, எதுவுமே இல்ல. ஃபுல்லா அங்க டெசர்ட், பாலைவனம் தான். ஆனா அந்த பாலைவனத்தில் அவர்களை இரவும் பகலும் வழிநடக்க கூடும்படிக்கு, அவர்களை வழிநடத்தும்படிக்கு பகலிலே மேக ஸ்தம்பம், இரவிலே அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். பகலிலே மேக ஸ்தம்பமும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகவில்லை. இதுதான் வனாந்திரத்தின் நாட்களிலே தேவன் நமக்கு செய்கிற செயலாயிருக்கிறது. நமக்கு பாதை தெரியாம இருக்கலாம், எதிர்காலம் தெரியாம இருக்கலாம், பல கேள்விகளுக்கு நமக்கு பதில் கிடைக்காமல் இருக்கலாம். ஆனால் இந்த இடத்துல தான் அவருடைய பிரசன்ஸ் நம்மை வழி நடத்துகிறதை நாம் அதிகமாய் உணர முடியும். அவருடைய வார்த்தையினால் நம்மை பலப்படுத்துகிற நாட்கள் இந்த நாட்களாகத்தான் இருக்கும். அவரை அறிகிற அறிவின் நாட்கள் இந்த நாட்களாகத்தான் இருக்கும். இந்த நாட்கள்ல தான் அவரை நம்ப நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். நம்ம ஏற்கனவே தியானித்தபடி ஓசியா 2ல நம்ம பார்த்தோம், வனாந்தரத்திலே அவளை நயம் காட்டி அழைத்து. இந்த வனாந்தரத்துல அவருடைய அன்பை நாம் அதிகமாய் உணர்கிறவர்களாய் இருக்கிறோம். அதனால இன்றைக்கு நீங்க அனுபவிக்கிற இந்த தனிமையின் பாதையோ இல்ல தாமதங்களோ அது உங்களுக்கு நிரந்தரம் அல்ல. வனாந்தரம் என்பது நமக்கு நிரந்தரம் அல்ல. நம்முடைய வனாந்தரத்தை ஏதேனாக மாற்றுவதும், நம்முடைய வனாந்தரத்திலிருந்து நம்மை கானானுக்கு கொண்டு செல்வதும் தான் தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. ஆனா இந்த வனாந்தரத்துல மனமுடைந்து போகிறவர்களாய், முறுமுறுக்கிறவர்களாய் நாம் இராதபடிக்கு, அந்த காலேபையும் யோசுவாவையும் போல விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாய், தெளிந்த புத்தி உள்ளவர்களாய், தேவனை முற்றிலும் சார்ந்திருக்கிறவர்களாய், அவரை நம்புகிறவர்களாய் நாம் இருக்கும் பொழுது நம்முடைய வனாந்தரம் நிச்சயமாய் அது ஏதேனாய் மாறும். அது அந்த வனாந்தரத்திலிருந்து நாம் கானானுக்கு செழிப்பான இடத்திற்கு நம்மை கொண்டு வந்து விடுகிற ஒரு தகப்பன் நம்மோடு கூட இரவும் பகலும் அவர் நம்மை வழி நடத்துகிறார். அன்றைக்கு இஸ்ரவேல் மக்களை பகலிலே மேகஸ்தம்பத்திலும் இரவிலே அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்ற தேவன் இன்றைக்கு நமக்கு முன்பாகவும் அவர் சென்று கொண்டிருக்கிறார். இந்த வனாந்தரத்தில் நீங்கள் தனியாக இல்லை. உங்களுடைய எதிர்காலம் உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா அவருக்கு அது நன்றாக தெரியும். உங்களுடைய வாழ்க்கையில அவர் நினைத்திருக்கிற திட்டங்கள் அது நிச்சயம் நிறைவேறும். தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது
தடைபடாது. அவர் உங்க வாழ்க்கைய குறித்து, உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து பல திட்டங்களை வைத்திருக்கிறார். அது உங்களுடைய திட்டங்களை விட, உங்களுடைய நினைவுகளை விட அது மேலானவைகள். இனி அவர் செய்ய நினைத்தது உங்களுடைய வாழ்க்கையில் எதுவும் தடைபடாது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இப்போ வனாந்தரம். வனாந்தரம் அப்படின்னாலே, அங்க என்னவோ இருக்கும், நெறைய டெஸ்ட் இருக்கும். சோதனைகள் நமக்கு இருக்கும். அங்க அந்த ஜனங்களுக்கு என்ன வந்தது? தண்ணீர் பற்றாக்குறை. தண்ணி கிடைக்கல. உணவு அங்க பற்றாக்குறை வந்தது. அங்க ஹீட் அதிகமா இருக்குது. எதிரானவர்களும் அங்கே வந்தார்கள். இதை எல்லாமே இஸ்ரவேல் மக்களை சோதிக்கிற ஒரு காரியங்களாய் இருந்ததை நாம் பார்க்கிறோம். ஏன் இந்த சோதனைகள்? வாசிக்கலாம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். யாக்கோபு 1:3. உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். அடுத்தது வாசிங்க. நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாய் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது, இந்த வனாந்தரத்துல நமக்கு ஏற்படுகிற இந்த பரீட்சை நமக்கு எதை உண்டாக்குகிறதாம்? பொறுமையை உண்டாக்குகிறதாம். இதுவரைக்கும் நம்ம யோசிக்காம, நிதானிக்காம பல முடிவுகள் எடுத்திருப்போம். ஆனா இந்த வனாந்தரத்துல வரும்போது ஒவ்வொன்றையும் நிதானித்து, யோசித்து நம்ம முடிவுகளை எடுக்கிறவர்களாய் இருப்போம். இந்த வனாந்தரத்தின் பாதை இல்லைன்னா நம்ம அவரிடத்துல நெருங்குவதும் இயலாத காரியம். இந்த வனாந்தரத்தை அவர் கொடுக்கிறாருன்னு சொல்லல. ஆனா இந்த வனாந்தரத்தில் அவரை நாம் அதிகமாக கற்றுக்கொள்ளுகிறோம், அதிகமாக அறிந்து கொள்ளுகிறோம். இந்த விசுவாசத்தின் பரீட்சை நமக்கு எதை உண்டாக்குகிறது? பொறுமையை உண்டாக்குகிறது. அப்படின்னு அதை அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள் அப்படின்னு யாக்கோபு எழுதுறார். அடுத்த வசனம் சொல்லுது, நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல். ஏன் இந்த வனாந்தரம்? ஏன் இந்த தாமதம்? ஏன் சூழ்நிலைகள் எதுவுமே நமக்கு புரியாதது போல இருக்குது அப்படின்னா, இந்த வனாந்தரத்துல நம்ம பொறுமையை கற்றுக்கொள்ளுகிறோம். இந்த பொறுமை நமக்குள்ள வரும் பொழுது நமக்கு எந்த குறைவும் இல்லாதபடி நாம் பூரணராய், நிறைவுள்ளவர்களாய் நாம் மாறுகிறோம். இந்த பொறுமைதான் நமக்குள்ளே பூரண கிரியை செய்கிறது. நம்ம எதிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராய், நிறைவுள்ளவர்களாய் வாழும்படிக்கு இந்த பொறுமை நமக்குள்ளே கிரியை செய்கிறது, பூரண கிரியை செய்கிறதாம். அப்போ இந்த வனாந்தரத்தை குறித்து நீங்க யாருமே சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. அதை குறித்து நீங்கள் மிகுந்த சந்தோஷமாய் எண்ணுங்கள். இதுல நிறைய காரியங்கள் நமக்குள்ளே தேவன் வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிறார். இந்த பொறுமையானது நமக்குள்ளே பூரண கிரியை நடப்பிக்கும்படிக்கு தேவன் அவருடைய அன்பையும் மகத்துவமான வல்லமையும் நமக்குள்ளே அவர் வெளிப்படுத்தி, நாம் எதிலும் குறைவுள்ளவர்களாய் இருக்கக்கூடாது, எல்லாவற்றிலும் பூரணராய் நிறைவுள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமாயிருக்கிறது, விருப்பமாயிருக்கிறது. அதனால இந்த வனாந்தரத்தின் காலங்களை நாம் ஒரு காலம் என்ன செய்யக்கூடாது? துக்கமா நம்ம நினைக்க தேவையில்லை. மனிதர்கள் உங்களுக்கு எதிராய் பேசியிருக்கலாம், செயல்பட்டு இருக்கலாம். இதெல்லாம் ஒன்று வனாந்தரத்தின் பாதை. நீங்கள் தனித்து விடப்பட்டதை போல நீங்கள் உணர்ந்து கொண்டிருக்கலாம். ஆனா இந்த இடத்துல அவரை நம்புகிற இருதயம் நிச்சயமாய் ஒன்றிலும் குறைவுபடாது. அது அந்த அவர்களுடைய வாழ்க்கை பூரணமாய் இருக்கும், நிறைவுள்ளதாய் இருக்கும். அடுத்ததா நம்ம பார்க்கிறோம், வனாந்தரத்துலதான் தேவனுடைய அற்புதங்களை அதிகமாய் நாம் அனுபவிக்கிறோம். இஸ்ரவேல் மக்கள் எகிப்துல இருந்தப்போ நம்ம பிராக்டிக்கலா பார்க்கணும் அப்படின்னா, எகிப்துல நிறைய அடையாளங்கள், அற்புதங்கள் நடந்தது. அதை இவங்க பார்த்தாங்க. ஆனா இந்த வனாந்தரத்துல தான் இவர்களுக்கு நிறைய அற்புதங்கள் நடந்தத நம்ம பார்க்கிறோம். செங்கடல் பிளந்து அவங்க வெளியே வந்தது மாத்திரம் அல்ல, அவர்களுக்கு வானத்திலிருந்து மன்னா கொடுக்கப்பட்டது. கண்மலையில இருந்து
தண்ணீர் புறப்பட்டு வந்தது. பகலிலே மேகஸ்தம்பம், இரவிலே அக்கினி ஸ்தம்பம். இது எல்லாம் இந்த வனாந்திரத்துல தான் அவருடைய அற்புதங்களை அதிகமாக அனுபவித்தார்கள். நீங்க உங்க வாழ்க்கையில இந்த வனாந்திரத்துல நீங்களும் அறிந்து கொள்ள முடியும். இந்த தனிமையின் பாதையில, கால தாமதத்தின் சூழ்நிலைகளில எத்தனையோ அற்புதங்களை தேவன் ஆச்சரியமாய் உங்களிலே அவர் நடத்தியிருப்பார். அவர் செய்திருப்பார். அவருடைய அற்புதங்கள நீங்க பல அற்புதங்களை இந்த வனாந்தரத்திலே நீங்கள் கண்டிருப்பீர்கள். வாசிக்கலாம். உபாகமம் 29ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். உபாகமம் 29:5. கர்த்தராகி நான் உங்கள் தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு நான் 40 வருஷம் உங்களை வனாந்தரத்திலே நடத்தினேன். உங்கள் மேல் இருந்த வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை, உங்கள் காலில் இருந்த பாதரட்சைகள் பழையதாய் போகவும் இல்லை. கர்த்தராகிய நான் உங்கள் தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு. ஏன் இந்த வனாந்தரத்துல அத்தனை வருஷம் அவங்க அவங்க கடந்து போனாங்க அப்படின்னா, வசனம் சொல்லுது, நான் தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு நான் 40 வருஷம் உங்களை வனாந்தரத்தில் நடத்தினேன். நமக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த வனாந்தரம், தனிமை, தாமதங்கள், சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. நம்ம இந்த எந்த சூழ்நிலைகளோ சோதனைகளோ நமக்கு தேவனால் வரல. ஆனா இந்த வனாந்தரம் என்பது நமக்கு நம்முடைய வாழ்க்கையில இருக்கு. யோசேப்புக்கு ஒரு வனாந்தரம் இருந்தது, தாவீதுக்கு ஒரு வனாந்தரம் இருந்தது. ஆனா அந்த வனாந்தரத்துல அவரே தேவன் என்று அவர்கள் அறிந்து கொண்டது போல இன்றைக்கும் ஆண்டவர் சொல்றார், இந்த வனாந்தரத்துல நான் தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு நான் 40 வருஷம் அளவும் உங்களை வனாந்தரத்தில் நடத்தினேன். வழியே தெரியல, எதிர்காலம் என்னன்னு தெரியல, நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியல. எந்தவித வனாந்தரத்துல அங்க விதைப்பு இல்ல, அறுப்பு இல்ல, எதுவுமே இல்ல. எந்த Dress கூட வாங்குறதுக்கு வழி இல்ல. அதனால ஆண்டவர் சொல்றாரு, அந்த வனாந்தரத்துல உங்கள் மேல் இருந்த வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை, உங்கள் காலில் இருந்த பாதரட்சைகள் பழையதாய் போகவும் இல்லை. உங்க Dress சின்னதா இல்ல, நீங்க போட்டிருந்த செருப்பு, பாதரட்சைகள் அது பழசாய் போகவில்லை. ஒரு பிள்ளை அந்த எகிப்துல இருந்து வெளியே வரும்போது அதுக்கு 5 வயதுல போட்ட அந்த Dress அது 40 வருஷம் அந்த வனாந்தரத்துல கடந்து போகும் பொழுதும் அந்த Dress என்ன செய்து, அந்த பிள்ளை வளர வளர அந்த Dressம் புதுசா அப்படியே வளர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த பாதரட்சைகள், செருப்பு கூட பழசா போகல. அப்போ எந்த அளவுக்கு வனாந்தரத்திலே தன்னுடைய ஜனங்கள் மேல தேவன் கரிசனையாயிருந்தார். இந்த செருப்பு சின்னதா போயிருச்சுன்னா அவங்களால நடக்க முடியாதே இந்த வனாந்தரத்துல. இந்த Dress சின்னதா போயிருச்சு, பழசா போயிருச்சு அப்படின்னா அவங்க Dress வாங்குறதுக்கு எங்க போவாங்க? இதெல்லாம் அந்த கிருபைய அவங்க ஆழமா அவங்க அனுபவிச்சாங்க. ஆனா கூட அவருடைய அன்பை அந்த ஜனங்கள் உணரவில்லை. இப்படித்தான் இந்த வனாந்தரத்துல நமக்கு தேவன் செய்திருக்கிற பல அதிசயங்களை, அற்புதங்களை நாமும் உணராமல் இருக்கிறோம். அவங்க போட்டிருக்கிற அந்த செருப்புல கூட அந்த கால்களுக்கு மேல அவர் அவ்வளோ கரிசனையா இருந்ததை நம்ம பார்க்கிறோம். அப்போ இதே தகப்பன் தான், இதே தேவன் தான் இன்றைக்கு நம்முடைய தகப்பனாய் இருக்கிறார். அன்றைக்கு இஸ்ரவேல் மக்களுடைய கால்கள் அதுக்கு மேல அவர் கரிசனையா இருந்திருக்கிறார். அவங்க போட்டிருக்கிற Dressக்கு மேல அவர் கரிசனையா இருக்கிறார்னா, இன்றைக்கு உங்க மேல, என் மேல, அவருக்கு பிள்ளைகளா இருக்கிற நம்ம மேல அவர் எவ்வளவு கரிசனையா இருக்கிறார். இந்த வனாந்தரத்தின் நாட்கள் உங்களுக்கு நிரந்தரம் அல்ல. இதுல அவருடைய அன்பை நீங்கள் அறிந்து கொள்ளுகிறீர்கள். நீங்க மனதுல நினைக்கிற காரியங்கள் கூட இந்த வனாந்தரத்தில் அவர் உங்களுக்கு நிறைவேற்றி தருகிறதை நீங்கள் பலமுறை உங்களுடைய வாழ்க்கையில் அனுபவித்திருப்பீர்கள். கர்த்தராகிய நான்
உங்கள் தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு. இதெல்லாம் அங்க ஆண்டவர் எடுத்து சொல்றாரு. அப்பா உன் நீ போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸுக்கு மேல நான் அவ்வளவு கரிசனையா இருந்தேனே. நீ அணிந்திருக்கிற பாதரட்சைகள் மேல நான் அவ்வளவு கரிசனையா இருக்கிறேனே. உன் கால் மேல நான் அவ்வளவு கரிசனையா இருக்கிறேனே. இன்னைக்கு ஏன் நம்ம வாழ்க்கையில நம்முடைய சரீரத்துல பல பிரச்சனைகளும் பலவீனங்களும் ஏற்படுதுன்னா இந்த தேவனை நாம் அறிந்து கொள்ள வேண்டிய விதத்தில் அறியவில்லை. நம்முடைய கால்களுக்கு மேல நம்முடைய சரீரத்துக்கு மேல அவ்வளோ கரிசனையா இருக்கிற ஒரு தகப்பன் நமக்கு இருக்கிறார். அப்போ வனாந்தரத்துல எந்த மனித உதவிகளும் அவர்களுக்கு இல்லை. அங்கே தேவனுடைய உதவிகள் அவர்களுக்கு தெளிவாக தெரிந்ததை பார்க்கிறோம். நீங்களும் உங்க வாழ்க்கையில இதை பல முறை அனுபவித்திருக்க கூடும். இந்த வனாந்திரத்துல தான் ஒண்ணு நல்லா புரியணும். நம்முடைய இருதயத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். வாசிக்கலாம். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 2, 3 ரெண்டுமே வாசி. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்வாயோ கைக்கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கும் உன்னை இந்த 40 வருஷமளவும் வனாந்தரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. அடுத்த வசனம். அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார். இங்க வசனம் சொல்லுது, தம்முடைய கட்டளைகளை நீ கை கொள்வாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கு. உன்னை இந்த 40 வருஷம் அளவும் வனாந்திரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. இன்னைக்கு நீங்க வனாந்திரத்துல இருக்கலாம், தனிமையில இருக்கலாம், தாமதங்கள்ல இருக்கலாம். ஆனால் இந்த வனாந்திரத்துல அவர் உங்களை நடத்தி வந்த வழிகளை நீங்கள் நினைத்து பார்க்கும்படிக்கு இந்த காலை வேளையிலே நம்மோடு கூட தேவன் இடைப்படுகிறார். இந்த வனாந்திரத்துல தான் என் ஹார்ட் எப்படி இருக்கு, நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்ளுகிறோம். இந்த வனாந்தரத்திலே நம்முடைய இருதயம் தேவனை சார்ந்திருக்கிறதா, இல்ல சூழ்நிலைகள் நமக்கு சூழ்நிலைகள் நமக்கு பெரிதாக தோன்றுகிறதா? இதெல்லாம் நம்ம இருதயம் எப்படி இருக்குதுங்கிறது இந்த வனாந்தரத்துலதான் நாம் அறிந்து கொள்ளுகிறோம். அடுத்ததா பார்க்கிறோம், மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார். அப்போ ஒரு பிரஷர் வரும்போது, ஒரு கால தாமதம் வரும்போது, சூழ்நிலை எல்லாம் எதிரா இருக்கும்போது, எதிர்காலம் என்னன்னு தெரியாதப்போ இந்த பிரஷர் நமக்கு வரும் பொழுதுதான் உள்ள இருக்கிறது, நம்ம இருதயத்துல இருக்கிறது என்னங்கிறது நமக்கு வெளிப்படும். இந்த பிரஷர் வரும்போது சிலர் என்ன செய்யறாங்க, முறுமுறுக்கிறாங்க, சந்தேகப்படுறாங்க, தேவனுக்கு விரோதமான காரியங்களை அவர்கள் பேசுகிறார்கள். ஆனால் இந்த இருதயத்தில் உள்ளதை அவங்க இதுவரைக்கும் வழிநடத்தி வந்த வழிகளை நினைத்து பார்க்கிறவர்கள். எப்படியெல்லாம் நம்மை ஒரு கடலை பிளந்து நம்மை வெளியே கொண்டு வந்தாரே, மன்னாவினால் நம்மை போஷித்தாரே, கண்மலையில இருந்து தண்ணீர் புறப்பட பண்ணினாரே, இதெல்லாம் இந்த அற்புதங்களையும் நினைத்து பார்க்கிறவர்கள் தேவனை முழுமையுமாய் இந்த வனாந்தரத்திலும் நம்புகிறவர்களாயிருக்கிறார்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் யாரை நம்புகிறோம், எதை நம்பிக்கொண்டிருக்கிறோம், எதை பெரிதாக பார்த்து கொண்டிருக்கிறோம்? ஒன்று நமக்கு புரியணும், இந்த வனாந்திரம் என்பது
நமக்கு நிரந்தரம் அல்ல. வனாந்தரம் தேவனுக்காக அல்ல, நம்முடைய நிலைமையை நமக்கு வெளிப்படுத்துவதற்கு தான் வனாந்தரம். வசனம் சொல்லுது, கர்த்தருடைய வசனம் நிறைவேறும் அளவும், கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும் அளவும் யோசேப்பை அவருடைய வசனம் புடமிட்டதாம். ஏன்னா இந்த வனாந்தரத்தின் காலத்துலதான் யோசேப்பு தன்னுடைய இருதயத்தை அவர் அதிகமாய் உணர்ந்தார். தான் எப்படி இருக்கிறோம், அந்த இருதயம் அங்கே மிகப்பெரிய மாற்றங்களுக்குள்ளாக கடந்து போகுது. அங்க சகோதரர்கள் தான் குழியில தள்ளினாங்க, அவனுக்கு விரோதமாய் அத்தனை பெரிய காரியங்களை செய்தாங்க. ஆனா இந்த வனாந்தரத்தின் காலத்திலே அவன் மன்னிப்பையும் அன்பையும் அவன் அதிகமாய் உணர்ந்து கொண்டான். தான் இருதயத்துல என்ன இருக்கு அப்படிங்கிறத அதிகமாய் யோசேப்பு உணர்கிறான். அதனாலதான் அவருடைய வசனம் நிறைவேறும் அளவும் அவருடைய வார்த்தை அவனை புடமிட்டது. அப்படின்னா அந்த சகோதரர்களை பார்த்த மாத்திரத்துல அவனுக்கு கொஞ்சம் கூட இருதயத்துல கசப்பு இல்ல, வெறுப்பு இல்ல, கோபம் இல்ல, பகை இல்ல, வைராகியம் இல்ல. ஏன்னா இந்த வனாந்தரத்தின் நாட்களிலே அவன் முற்றிலுமாய் அன்புள்ளவனாய் அவன் மாறியிருந்தான். இதுதான் இந்த வனாந்தரம். நமக்கு கால தாமதங்கள், சூழ்நிலைகள் எதிராக, ஏன் எல்லாம் எதிராக இருக்கு, இன்னும் எதுவுமே மாறாதது போல இருக்குன்னா இந்த வனாந்தரத்திலே அவருடைய வசனம் நம்மை புடமிட்டு கொண்டிருக்கிறது. நாம் சுத்த பொன்னாக மாறும்படிக்கு அவருடைய வசனம் நம்மை புடமிட்டு கொண்டிருக்கிறது. நிச்சயமாய் அன்றைக்கு யோசேப்புக்கு அந்த வனாந்தரம் நிரந்தரம் அல்லன்னா இன்றைக்கு நம்ம யாருக்கும் அந்த வனாந்தரம் நிரந்தரம் அல்ல. ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரவேல் மக்களை வனாந்தரத்துல அவர் குடியேற்றல. 40 வருஷம், கிட்டத்தட்ட 11 நாட்களிலே அவர்கள் சுதந்திரிக்க வேண்டியதை 40 வருஷம் அவங்க வனாந்தரத்துல சுற்றி திரிந்த பொழுதிலும் அவர்களை கானானுக்கு தேவன் கொண்டு சென்றார். அவர் சொல்றாரு, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். இந்த வனாந்திரம் அப்படிங்கிறது ஒரு பிரயாணம், அவ்வளவுதான். இந்த வனாந்திரம் நம்முடைய டார்கெட் இல்ல, நம்முடைய இலக்கு வனாந்திரம் அல்ல. நாம் நிச்சயமாய் கானானை சுதந்தரிப்போம். நம்முடைய வனாந்திரம் நிச்சயமாய் அது ஏதேனாக மாறும் என்பதில் சந்தேகம் இல்லை. இந்த வனாந்தரத்துல பல விஷயங்கள் இல்லாம இருக்கலாம். ஆனா ஒரு விஷயம் உறுதியாய் நம்ம கூட இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, வாசிக்கலாம் யாத்திராகமம் 33:14. யாத்திராகமம் 33:14. அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். இந்த இடத்துல, இந்த வனாந்தரத்துல அவர் கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம் என்னன்னா, அவர் பிரசன்ஸ் எப்பவும் நம்ம கூட தான் இருக்குது. இன்றைக்கு இந்த ஜனங்களுக்கு, இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் இன்றைக்கு அவருடைய பிள்ளைகளா இருக்கிற நமக்கு 24 hours 365 டேஸோ அவர் நம்ம கூட தான் இருக்கிறாரு. அவர் பிரசன்ஸ் நம்ம கூட தான் இருக்குதுன்னா, அவர் பிரசன்ஸ் நமக்கு முன்னாடி இருக்கு, நமக்கு பின்பாக இருக்கு, நம்மை சுற்றிலும் இருக்கிறது, நமக்கு மேலே இருக்கிறது அப்படின்னா வசனம் சொல்லுது, அவர் நமக்கு இளைப்பாறுதலை தருகிறார். நீங்க போராடி எதையோ ஒண்ணு செய்யணுங்கிற இடத்துல நீங்க முதல்ல அந்த இடத்தை விட்டு வெளியே வரணும். இன்னைக்கு ஏன் இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு பயம், முறுமுறுப்பு எல்லாம் வந்தது? அவங்க ஜீவனை அவங்கதான் பாதுகாக்கணும் அப்படிங்கறது போல அவங்க எண்ணினார்கள். அவருடைய எண்ணங்கள் முழுவதும் எப்பவும் மோசேட்ட சொல்ற வார்த்தை, இந்த வனாந்தரத்துல நாங்க சாகும்படிக்கா நீர் எங்களை கொண்டு வந்தீர். அப்போ ஒவ்வொரு முறையும் ஏதோ இவங்க ஜீவனை இவங்க பாதுகாக்கிறது போல இவங்க நினைச்சாங்க. ஆனா இவங்க கால்ல இருக்கிற செருப்பு கூட பழசா போக கூடாதுன்னு இவங்க மேல கரிசனையா இருக்கிற ஒரு தகப்பன் தான் இவர்களுடைய ஜீவனை பாதுகாக்கிறவர் என்பதை அவர்கள் உணரவில்லை. அதனாலதான் பயம்.
இன்னைக்கும் நமக்கும் பல நேரங்களிலே பயமும் கலக்கமும் ஏன் வருது? இன்னைக்கு என் வாழ்க்கையில இப்படி நடந்துருமோ? அப்படி நடந்துருமோ? இது ஆகிருமோ? அது ஆகிருமோ? இந்த என் தேவனுடைய வாக்குத்தத்தம் அது நடக்காம போயிருமோ? இது எல்லாமே நாம தான் ஏதோ நமக்கு ஏதோ செய்து நம்முடைய வாழ்க்கையில நம்மை பாதுகாக்கணும். நம்முடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நமக்கு நிறைவேற்றதுக்கு நம்ம ஏதோ போராடணும் அப்படின்னு நம்ம நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அவங்க தேவனை பார்க்கவே இல்ல. அவர் செய்த செயல்களை அவர்கள் உணரவே இல்ல. கொஞ்சம் யோசித்து பார்த்தாங்கன்னா, 5 வயசுல ஒரு பிள்ளை அந்த எகிப்துல இருந்து வெளியில கிளம்பி இருக்குதுன்னா, 45 வருஷம் வரைக்கும் அந்த ட்ரெஸ் பழசா போகல. அந்த பாத ரட்சைகள் பழசா போகல. இத கூட அவர்களால உணர முடியல. இன்றைக்கும் நமக்கும் வனாந்தரத்திலே தேவன் பல காரியங்களை நமக்கு செய்து கொண்டுதான் இருக்கிறார். அவருடைய பிரசன்ஸ் நம்ம கூட எப்பவும் இருக்குது. நம்ம எதையும் நம்ம செய்யணுங்கிற இடத்துல அவர் நம்மை வைக்கவில்லை. அவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்கிறவர், செய்து முடித்திருக்கிறவர். இத நம்ம இந்த வனாந்தரத்தின் நாட்களிலே அதிகமாய் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வனாந்தரத்துல அவருடைய சமூகத்த பிரசன்ஸ நம்ம உணர முடியும். நீங்க கண்ண மூடி அமைதியா உட்கார்ந்தாலே அவர் உங்களோடு கூட இடைப்படுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். அப்போ ஒண்ணு நல்லா புரியணும். இந்த வனாந்தரம் தேவன் நம்மை மறந்த இடம் அல்ல. தேவன் நம்மை உருவாக்கும் இடம். தேவன் நம்மை கைவிட்ட இடம் அல்ல. அவர் நம்மை வழி நடத்துகிற இடம்தான் இந்த வனாந்தரம். இந்த வனாந்தரம் நம்மை தண்டிக்கிற இடம் இல்ல. அவர் நம்மை வளர்க்கிற இடம். நம்முடைய ஸ்பிரிச்சுவல் குரோத்தே இங்கதான் ப்ராக்ரஸே இங்கதான் நடக்குது. கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாருங்க. இந்த வனாந்தரத்துக்கு முன்னாடி நீங்க எப்படி ஆண்டவரோடு கூட இணைக்கப்பட்டிருந்தீங்க? இந்த வனாந்தரம் வந்த பிறகு உங்க வாழ்க்கையில நீங்க அவரோடு கூட எந்த அளவுக்கு நீங்க வளர்ந்திருக்கிறீங்க? இந்த வனாந்தரத்துல தான் அவருடைய கையை பற்றிக்கொள்ள, அவரை சார்ந்து வாழ நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். கானான்ல தேவன் நமக்காக திறந்த கதவுகளை பார்க்கும்படிக்கு தேவன் நமக்கு நிச்சயம் உதவி செய்வார். கானானை நீங்கள் நிச்சயம் இந்த வனாந்தரத்திலே சுதந்தரிக்கிறவர்களாய் இருக்கிறீர்கள். இப்போ இந்த வனாந்தரம் உங்களுக்கு நிரந்தரம் அல்ல. ஏதேனுக்கு போறீங்க, கானானை சுதந்தரிக்க போறீங்க, ஏதேனாக மாறப்போகிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு பலப்படுத்துகிற ஒரு வார்த்தையாய் தேவன் மற்றும் ஒரு வார்த்தை இந்த நாளிலே நமக்கு தருகிறார். வாசிக்கலாம். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஏசாயா 40:5. கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும். கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது என்று வனாந்தரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று. கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும். கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது என்றும் வனாந்தரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று. இன்றைக்கு உங்க வாழ்க்கையின் வனாந்தரத்திலே அவருடைய சத்தம் உண்டாகி இருக்கிறது. உங்க வாழ்க்கையில கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும். இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிற சூழ்நிலை என்னன்னா, நம்பிக்கையற்ற மக்களுக்கு தேவன் கொடுத்த ஒரு வாக்குத்தத்தம். இஸ்ரவேல் மக்கள் சிறையிருப்பிலையும் துயரத்திலையும் நம்பிக்கையற்ற சூழ்நிலையிலையும் இருந்த பொழுது, இது உங்களுடைய கதையின் முடிவு அல்ல, என் மகிமை வெளிப்பட போகிறது அப்படின்னு தேவன் கொடுத்த வார்த்தை தான் இந்த வார்த்தை. மகிமை அப்படின்னா அவருடைய வல்லமை, அவருடைய அன்பு, அவருடைய மகத்துவம் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுவதை குறிக்கிறது. சில நேரங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய ஜெபங்களுக்கு கால தாமதங்கள் ஆகிக் கொண்டிருக்கலாம். பதில் கிடைப்பதற்கு கால தாமதங்கள் ஆகலாம். கதவுகள், டோர்ஸ் எல்லாம் அது பூட்டப்பட்டிருக்கிறதை போல நீங்கள் உணரலாம்.
இந்த வனாந்திரம் உங்களுக்கு நீண்டு கொண்டே இருக்கிறதாய் உங்களுக்கு தோன்றலாம். அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ பிரச்சனைய பார்க்கிற. ஆனா நான் உன் வாழ்க்கையில வெளிப்படுத்த போகிற என்னுடைய மகிமையை நான் பார்க்கிறேன். இன்றைக்கும் நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அவருடைய மகிமையை அவர் வெளிப்படுத்த போகிறார். லாசரு மரித்த பொழுது அவன் கதை முடிஞ்சிருச்சுன்னு எல்லாரும் நினைச்சாங்க. யோவான் 11:40 பார்க்கிறோம், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அங்க 4 நாட்கள் மரித்து போயிருந்த அந்த லாசரு உயிரோடு வந்த பொழுது தேவனுடைய மகிமை வெளிப்பட்டது போல, இன்றைக்கு உங்க வாழ்க்கையில எதெல்லாம் மரித்து போனதை போல நீங்க உணர்கிறீர்களோ, உங்களுடைய கர்ப்பம் மரித்து போனதை போல நீங்க உணர்கிறீர்களா? உங்களுடைய சூழ்நிலைகள் அவ்வளவுதான், இந்த ரிலேஷன்ஷிப் இனிமே ரெஸ்டோரே ஆகாது அப்படின்னு நீங்க உணர்ந்து கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய மகிமை உன் வாழ்க்கையில் வெளிப்படும். இது வனாந்திரத்துல தான் இந்த சத்தம் உண்டாகிறது. இந்த நாளிலே தேவன் நம்மோடு கூட இந்த சத்தத்தின் மூலம் அவர் இடைப்படுகிறார். உன்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய மகிமை வெளிப்பட போகிறது. மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும் என்பதில் நீ சந்தேகப்படாதே. அடுத்ததா, அந்த தேவனுடைய மகிமை என்பது அந்த இருண்ட காலத்துக்கு பிறகு, இந்த வனாந்திரத்தின் காலத்துக்கு பிறகு அது நிச்சயம் வெளிப்படுகிறதை வேதத்தில் இருக்கிற பல பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்க முடிகிறது. யோசேப்பினுடைய வாழ்க்கையில குழி, அடிமைத்தனம், சிறையிருப்பு, அதுக்கு பிறகு அவனுடைய வாழ்க்கையில தேவனுடைய மகிமை வெளிப்பட்டது. தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டு பல வருஷங்கள், உடனே ராஜாவாகல, பல வருஷங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறார். வனாந்திரம் தான் அவருக்கு வாழ்க்கையா இருந்தது. அந்த வனாந்திரத்துல தான் தேவனை ஆழமாய் அவர் அறிந்து கொண்டே இருந்தார். அதற்கு பிறகு அவருடைய வாழ்க்கையில பெரிய மகிமை வந்ததும், ராஜாவாய் அவர் ஏற்படுத்தப்பட்டதையும் நாம் பார்க்கிறோம். அதனால ஒரு ஒரு காரியத்தை நீங்க நல்லா உணரணும். இக்காலத்து பாடுகள் பின் வருகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. உங்க வாழ்க்கையில அவர் வெளிப்படுத்த போகிற மகிமைக்கு அது எதுவும் ஒப்பாகாது. எந்த பாடுகளும், நீங்க இன்றைக்கு அனுபவிக்கிற தாமதங்கள், எதிரான சூழ்நிலைகள், உங்க வாழ்க்கையில அவர் வெளிப்படுத்த போகிற மகிமைக்கு அது ஒப்பாகாது. மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும் அப்படின்னா, தேவன் பல ஆசீர்வாதங்களை நமக்கு ரகசியமா செய்றாரு. சில காரியங்களை எல்லோரும் பார்க்கும்படி அவர் செய்கிறார். நீங்க எந்த இடத்துலலாம் கண்ணீர் வடித்தீங்களோ, எந்த இடத்துல அப்படியே துக்கப்பட்டு முடிஞ்சு போச்சுன்னு நீங்க நினைச்சீங்களோ, அதே இடத்துல வெளிப்படையாய் தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறார். நீங்க மறைவாய் ஜெபித்த அந்த இடங்களில, நீங்க யாருக்கும் தெரியாது, நீங்க படுத்திருக்கும் பொழுது நீங்க அழுத அதே இடத்துல தேவன் உங்களுக்கு வெளிப்படையான பதில்களை அவர் கொடுக்கிறார். அப்போ தானியேல் எல்லாருக்கும் முன்பாக அவன் சிங்க கெபிக்குள்ள போடப்படுறான். அடுத்த நாள் எல்லாரும் நினைச்சாங்க தானியேலோட கதை முடிஞ்சு போச்சு. ஆனா அடுத்த நாளே முழு ராஜ்யமும் தேவன் அவனை காப்பாற்றினதை பார்த்தது. அது மாத்திரம் இல்ல, அவனை குழிக்குள்ள, அந்த சிங்கக்கெபிக்குள்ள போடும்படியாய் ஏற்படுத்தினவர்களை அந்த சிங்கங்கள் சேதப்படுத்தினதையும் அவர்கள் பார்த்தார்கள். அப்போ தேவனை நம்புகிறவர்களுக்கு, வனாந்திரத்தின் பாதையிலே தேவனை நம்புகிறவர்களுக்கு அந்த விடுதலை மறைவா நடக்கல, எல்லோரும் காணும்படியா அந்த ராஜாவே தானியேலின் தேவனை அங்கே மகிமைப்படுத்தினதை நாம் பார்க்கிறோம். இந்த சம்பவங்கள், இந்த காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க போகிறதை தேவன் இன்றைக்கு வெளிப்படுத்துகிறார். நம்முடைய வனாந்தரத்திலே அவருடைய சத்தம் உண்டாயிற்று. அவருடைய சத்தம், அவர் சொன்னதை கர்த்தருடைய வாய், அந்த ஏசாயா 40:5 பார்க்கிறோம். கர்த்தருடைய
வாய் அதை சொல்லிற்று. கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது. இன்னைக்கும் நீங்க இத விசுவாசிப்பீங்கன்னா, இத அவருடைய சத்தமா நீங்க பார்ப்பீங்கன்னா, உங்க வனாந்தரத்தின் நாட்கள் முடிவடைந்து, அவருடைய மகிமை உங்களுடைய வாழ்க்கையில் வெளியரங்கமாகிறத நீங்க பார்ப்பீங்க. நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணே ஒண்ணுதான். எதையுமே நீங்க செய்யாம இருக்கணும். இளைப்பாறுதல்ல இருக்கணும். நான் அவங்கள்ட்ட பேசி சரி பண்ணிறலாம். இவங்கள்ட்ட சொல்லி சரி பண்ணிறலாம். இத இப்படி சரி பண்ணிறலாம். இப்படின்னு நீங்க முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிற வரைக்கும் தேவன் செயல்பட முடியாது. கர்த்தரின் வாக்கு அதை சொல்லிற்று. இந்த உலகத்தை படைத்தவருடைய வாய் இதை சொல்லியிருக்கும் என்றால், உங்களுடைய வாழ்க்கையில அவருடைய மகிமை வெளியரங்கமாவது நிச்சயம். இது மனுஷனுடைய வாக்குறுதி அல்ல. ப்ராமிஸ் கிடையாது. இது ஏதோ சூழ்நிலையில ஏதோ ஒரு கணிப்பாய் இந்த வார்த்தை சொல்லப்படவில்லை. இது தேவனுடைய வார்த்தை. அவருடைய வார்த்தை எப்படிப்பட்டதாம்? ஜீவனும் வல்லமையும் உள்ளதாம். அவர் அனுப்பின வார்த்தை அது வெறுமையாய் திரும்பாது. இன்னைக்கும் நீங்க எதை குறிச்சு கலங்கி கொண்டிருக்கிறீங்க? இது எப்படி சரியாகும்? இவங்க எப்படி சரியாவாங்க? இந்த இந்த காரியம் எப்படி நடக்கும்? இந்த தாமதங்கள் எப்படி மாறும்? இதெல்லாம் நீங்க யோசிக்க வேண்டிய அவசியமே இல்ல. அவர் சொல்லிட்டாரு, "என் மகிமை உன் வாழ்க்கையில வெளியரங்கமாகும்." இந்த வனாந்தரத்துல அவருடைய சத்தம் உண்டாயிற்று. உங்களுடைய இந்த வனாந்தரத்தின் நேரத்துல அவருடைய சத்தம் இன்றைக்கு தொனித்துக் கொண்டிருக்கிறது. அவர் சொன்னால் கடல் பிளக்கும் என்றால், அவர் சொன்னா வனாந்தரத்துல ஆறுகள் ஓடும் என்றால், அவர் சொன்னால் உலர்ந்த எலும்புகள் உயிர் பெறும் என்றால், அவர் சொன்னா மூடின கதவுகள் திறக்கும் என்றால், இன்றைக்கு அவர் சொன்ன வார்த்தை உங்கள் வாழ்க்கையில நிச்சயமாய் நிறைவேறும். உங்களுடைய வனாந்தரம் ஏதேனாய் மாறும். கர்த்தரின் மகிமை உங்க வாழ்க்கையில வெளியரங்கமாகும். மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும். அதனால எந்த முறுமுறுப்பும் வேண்டாம். யார குறிச்சும் முறுமுறுப்பு வேண்டாம். கசப்பு வேண்டாம். கவலை வேண்டாம். கலக்கம் வேண்டாம். பயம் வேண்டாம். அன்றைக்கு இஸ்ரவேல் மக்கள் எல்லாமே அவங்க தான் செய்யணுங்கிறது போலதான் அவங்க பயந்தாங்க, கலங்குனாங்க, முறுமுறுத்தாங்க. இன்னைக்கு என் கால்களின் மேல கூட கரிசனையா இருக்கிற ஒரு நல்ல தகப்பன் எனக்கு இருக்கிறார். நான் எதை குறிச்சு கவலைப்படணும் அப்படிங்கிற இளைப்பாறுதலுக்குள்ள நீங்கள் வருவீர்கள் என்றால், உங்களுடைய வாழ்க்கையில் அவருடைய மகிமை வெளியரங்கமாவது நிச்சயம். யோவான் 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல பார்க்கிறோம், நாங்கள் அவருடைய மகிமையை கண்டோம். இது யோவான் ஸ்நானகனை குறித்து வனாந்தரத்திலே கூப்பிடுகிற சத்தம். யோவான் ஸ்நானகனுடைய சத்தம். அந்த சத்தத்தை குறித்து தான் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது தீர்க்க தரிசனமாய். இங்க யோவான் 1:14 யோவான் எழுதுறாரு, நாங்கள் அவருடைய மகிமையை கண்டோம். அந்த மகிமை பிதாவினுடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாக இருந்தது. அப்போ இயேசு கிறிஸ்துவில தேவனுடைய அன்பு வெளிப்பட்டது. அவருடைய இரக்கம் வெளிப்பட்டது. அவருடைய வல்லமை வெளிப்பட்டது. அவருடைய ரட்சிப்பு வெளிப்பட்டது என்றால், இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில அவருடைய மகிமை வெளியரங்கமாகிறதை நீங்கள் பார்க்க முடியும். ஒரு வசனத்தை வாசித்து நம்ம முடிக்கலாம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 2 பேதுரு 1:16. ரெண்டு பேதுரு 1:16. ஆன்ட்டி மியூட்ல இருக்கீங்க. நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றுகிறவர்களாக அல்ல, அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களாகவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையையும் வருகையையும் உங்களுக்கு அறிவித்தோம். நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றினவர்களாக அல்ல. நாங்க ஏதோ தந்திரமா ஏதோ கட்டுக்கதைகளை பின்பற்றல. அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களாகவே, அவங்க தேவனோடு இயேசு கிறிஸ்துவோடு கூட அந்த 3 வருஷம் அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களாக இதை எழுதுகிறார்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையையும் வருகையையும் உங்களுக்கு அறிவித்தோம்.
அப்போ ஏதோ இன்னைக்கு இந்த தேவன் ஏதோ கட்டுக்கதை இல்ல. வேதம் ஒரு கட்டுக்கதை அல்ல. அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்கள் எழுதின வார்த்தை தான் இந்த வேதத்தில் இருக்கிற வார்த்தை. இந்த அப்போஸ்தலர்கள் எழுதின வார்த்தைகள் எல்லாம் அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களாய் எழுதின வார்த்தைகள் தான். அப்போ இந்த மகத்துவமுடைய இந்த தேவன் நம்மோடு கூட அவர் இருக்கிறார் என்றால், இன்றைக்கு உங்க வாழ்க்கைய டோட்டலா அவருக்குள்ள அவர்ட்ட சரண்டர் பண்ணி நீங்க இளைப்பாறுதலுக்குள்ள, அப்பா நீங்க என் மேல கண்ணோக்கமா இருக்கிறீங்க, என் குடும்பத்தின் மேல நீங்க கண்ணோக்கமா இருக்கிறீங்க, நான் போகிற பாதையை நீர் அறிந்திருக்கிறீர், என் வாழ்க்கையில இந்த காரியம்லாம் என்னைய டிஸ்டர்ப் பண்ணுது, அது எல்லாத்தையும் நான் உங்கள்ட்ட சரண்டர் பண்றேன் அப்படின்னு சொல்லி நீங்க முற்றிலுமாய் உங்களுடைய வாழ்க்கையை அவரிடத்துல ஒப்பு கொடுத்துட்டு உங்க இருதயம் எப்போ இளைப்பாறுதலுக்குள்ளே வருகிறதோ அப்போ உங்க வாழ்க்கையில அவருடைய மகிமை வெளியரங்கமாகிறதை நீங்கள் பார்க்கிறீர்கள். இதனாலதான் 1 யோவான் 1 யோவான் எழுதுறாரு. வாசிக்கலாம். 1 யோவான் 1 அதிகாரம் 1 ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கண்டதும் எங்கள் கண்களினாலே கண்டது நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமா இருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். அடுத்த வசனம். அந்த ஜீவன் வெளிப்பட்டது, பிதாவினிடத்தில் இருந்ததும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமா இருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். இங்க வசனம் சொல்லுது, ஆதி முதல் இருந்ததும், பிஃபோர் டைம் பிகன், பிஃபோர் த ஃபவுண்டேஷன்ஸ் ஆஃப் த வேர்ல்ட், உலகம் தோன்றுவதற்கு முன்னதாகவே ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாயிருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். இயேசு கிறிஸ்துதான் ஜீவ வார்த்தை. அந்த வார்த்தையை அவங்க கேட்டிருக்கிறாங்களாம், கண்ணுனால பார்த்திருக்கிறாங்களாம், நோக்கி பார்த்திருக்கிறாங்களாம், இவங்க கைகளினால தொட்டு பார்த்திருக்கிறாங்களாம். அந்த ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். அந்த ஜீவன் வெளிப்பட்டது, அந்த ஜீவ வார்த்தை வெளிப்பட்டது, பிதாவின் இடத்தில் இருந்ததும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமாயிருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். அவ்வளோ ரியலா அவங்க இயேசு கிறிஸ்துவையும் தேவனையும் அறிந்திருந்தார்கள். அந்த நித்தியமாயிருக்கிற அந்த ஜீவன், அந்த ஜீவ வார்த்தை இன்றைக்கு உங்களோடு கூட இருக்கிறார் என்றால், அந்த ஜீவ வார்த்தையைத்தான் இன்றைக்கு அவர் நமக்கு தந்திருக்கிறார் என்றால், இந்த ஜீவ வார்த்தையை அவர் எவ்வளவு தூரம் நிறைவேற்றுவதில் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அதனால இன்னைக்கு நீங்க வனாந்தரத்துல இருக்கிறத போல இருந்தா இருக்கலாம், காத்திருக்கிற காலத்துல இருக்கலாம், பதில் இல்லாத ஜெபங்களோடு கூட நீங்க இருக்கலாம். ஆனால் இது உங்களுடைய கிளைமேக்ஸ் கிடையாது. தேவனுடைய மகிமை இன்னும் வெளிப்படாமல் இருக்கலாம், ஆனால் அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஒரு விதைய மண்ணுக்குள்ள புதைக்கப்படும் பொழுது அது முடிஞ்சிட்டது போலதான் தோணுது, ஆனா உண்மையிலே அது அப்போதான் வளர ஆரம்பிக்கிறது. அதுபோல உங்களுடைய லைஃப்ல இது முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் தம்முடைய மகிமையை அவர் வெளிப்படுத்த போகிறார். அதை வெளிப்படுத்துகிற வேலையைத்தான் அவர் இப்பொழுது மறைவில் செய்து கொண்டிருக்கிறார். அதனாலதான் இயேசு சொல்றாரு, என் பிதா இப்பொழுதும் கிரியை செய்து கொண்டிருக்கிறார், நானும் கிரியை செய்து கொண்டிருக்கிறேன். நீங்க இத உணர்வீங்கன்னா உங்களுக்கு பயமே இருக்காது. என் அப்பா கிரியை செய்றாரு, நான் எதையும் போய் செய்ய வேண்டியதில்லை. நீங்க மனிதர்களை பார்க்கும் பொழுதோ இல்ல சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுதோ கால தாமதங்களை பார்க்கும் பொழுதோ ஒண்ணு நீங்க உணரணும், என் அப்பா கிரியை செய்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க கண்ணீரை பார்த்து கொண்டிருக்கலாம், நாளைக்கு தேவனுடைய மகிமையை நீங்கள் கண்ணார காண்பீர்கள். அது உங்களுக்கு ஆனந்த களிப்பாய் இருக்கும், அது ஆனந்த கண்ணீராய் நிச்சயம் மாறும். தேவனுடைய மகிமையால் நிறைந்த ஒரு தோட்டத்தை நீங்கள் நிச்சயம்
காண்பீர்கள். இதை கர்த்தருடைய வாய் சொல்லிற்று. அதனால அந்த வார்த்தை நிச்சயமாய் நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அது நிறைவேறியே ஆகும் என்பதுல சந்தேகமில்லை. அதனால இந்த நாட்களில நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராதபடிக்கு பூரணராய் நிறைவுள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு இந்த பொறுமையானது நம்மில் பூரண கிரியை செய்து கொண்டிருக்கிறது. அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கை இனி மாறப்போகிறது. எதிலையும் நம்ம குறைவுள்ளவர்களாய் இருக்க மாட்டோம். ஆவிக்குரிய பூமிக்குரிய எந்த ஆசீர்வாதங்களிலும் நாம் குறைவுள்ளவர்களாய் இருக்கக்கூடாது. அப்படிங்கிறதுனாலதான் இந்த விசுவாசத்தின் சோதனையின் காலகட்டங்களுக்குள்ளே நாம் இருக்கிறோம். வனாந்திரத்தின் நாட்களுக்குள்ளே நாம் கடந்து வந்து கொண்டிருக்கிறோம். இந்த வனாந்திரத்தின் நாட்கள் முடிவடைகிற நேரங்களுக்குள்ளே நாம் வந்திருக்கிறோம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்றால், உணர்ந்து கொள்வீர்கள் என்றால், கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று என்றால், நிச்சயம் இந்த வார்த்தைகள் உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நிறைவேறும். உங்களுடைய கால்களுக்கு கூட அவர் கரிசனையாய் இருக்கிறார்னா, உங்க சரீரத்தை குறித்து அவர் எவ்வளவு கரிசனையாய் இருப்பார். உங்களை சுற்றிலும் அவர் பாதுகாப்பாய் இருக்கிறார். உங்கள் குடும்பங்களை சுற்றிலும் அவர் பாதுகாப்பாய் இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளும் பொழுது உங்க எல்லைக்கு பக்கத்திலேயே எந்த வாதையும் அணுக முடியாது. இதை நீங்கள் அதிகமாய் அவருடைய அன்பை இந்த நாட்களிலே நம்ம உணர ஆரம்பிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில கிருபையும் சமாதானமும் அதிகமாய் பெருக ஆரம்பிக்கிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். நம்ம ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அப்பா, இந்த நாட்களிலும் நீர் எங்களோடு கூட இடைப்படுகிற வார்த்தை நாங்க நினைத்து பார்க்காதபடி எங்களோடு கூட அதிகமாய் நீர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறீரப்பா. எங்களுடைய வனாந்தரங்கள் அது மாறுகிற இடங்களுக்குள்ள நாங்க வந்திருக்கிறோம் அப்பா. இது எங்களுக்கு நிரந்தரம் அல்ல. இந்த கால தாமதங்கள் எங்களுக்கு நிரந்தரம் அல்ல. இந்த சூழ்நிலைகளும் நிரந்தரம் அல்ல. எங்க மேலேயே கரிசனையா இருக்கிற ஒரு நல்ல தகப்பன், எங்களையே உற்று நோக்கி கொண்டிருக்கிற ஒரு நல்ல தகப்பன் நீர் எங்களோடு கூட இருக்கிறீரப்பா. யார் மறந்தாலும், தாய் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லைன்னு சொன்ன தேவன் இன்றைக்கு எங்களை மறவாமல் நீர் நினைத்து கொண்டே இருக்கிறீரப்பா. என் பிள்ளை வாழ்க்கையில நான் இதை செய்யணும், இதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க எங்க மேல கரிசனையா இருக்கிறீங்கப்பா. இந்த காலை வேளையில எங்க இருதயத்தை பாரப்படுத்துகிற எல்லா காரியங்களையும் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. நீங்க பார்த்து கொள்ளுவீங்க. நீங்க எங்களுக்காக செய்து முடிக்க போறீங்கப்பா. தாவீது சொன்னது போல, என் கர்த்தர் எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறீரப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய மகிமை எங்களுடைய வாழ்க்கையில வெளியரங்கமாகிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மாம்சமான யாவும் அப்பா அதை ஏகமாய் காணப்போகிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வனாந்தரத்திலே உம்முடைய சத்தம் இன்றைக்கு துணித்திருக்கிறதப்பா. கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும். மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும் என்கிற சத்தத்தை எங்களுடைய வனாந்தரத்திலே நீர் துணிக்க பண்ணி இருக்கிறீரப்பா. எங்களுடைய வனாந்தரத்தை நீர் ஏதேனாக, எங்களுடைய வனாந்தரத்தை கானானாக நீர் மாற்றுகிறீர். நன்றி செலுத்துகிறோம். உடைய கரங்களிலே எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், மனதார நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உடைய மகிமை எங்களுடைய வாழ்க்கையில் வெளியரங்கமாக்குகிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் பெரிதானவைகளை நீர் செய்தபடியினால் நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்காக இப்பொழுதும் செயல்பட்டு கொண்டிருப்பதினால் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உடைய கரங்களிலே எங்களுடைய வாழ்க்கையை முற்றிலுமாய் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. நீர் ஆளுகை செய்யும், வழி நடத்தும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன்.